திரும்பவும் வருவதற்கு கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இன்றைய தியானத்துக்கு உதவியாக நாங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்துக்கு எங்கள் கவனத்தை திருப்புவோம். ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம். நான் அதில் 13, 14, 15, 16 ஆகிய 4 வசனங்களை மட்டும் வாசிக்கிறேன். கவனமாக என்னோடு வசனத்துக்கு செவி கொடுங்கள். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் தாமே தமது பரிசுத்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் தலை வணங்கி ஜெபம் செய்து தியானத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான மதிய பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மால் மீட்கப்பட்ட மக்களாக, உம்முடைய திருச்சபையாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்து உம்மை துதித்து பாடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய வாய்ப்புக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் இந்த வார்த்தைகளை நீர் அதிக மகிமைப்படுத்தி இருப்பதாக சங்கீதங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் திறந்திருக்கிற நம்முடைய வார்த்தைகளை உமது சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அவற்றை எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இப்படி பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்து எங்களை ஆதரியும். அதன் சரியான அர்த்த விளக்கங்களை நாங்கள் புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அவற்றை ஏற்றுக்கொண்டு எங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்து எங்களுக்கு அருள் பாலிக்கும்படி எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிரவி நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே, ஆமென். ஏசாயாவின் புத்தகத்திலே நாங்கள் சில பகுதிகளை வாசித்தோம். ஏசாயா கிறிஸ்துவுக்கு முன் 740 700ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வாழ்ந்தவர். உசியாவிலிருந்து எசேக்கியா வரையான 5 அரசர்களுடைய காலத்திலே அவர் ஜூதாவிலே, அதாவது தென் இஸ்ரேலிலே அவர் பணியாற்றினார். அதாவது தென் ராஜ்யத்திலே அவர் பணியாற்றினார். 722ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வடராஜ்யம் அசீரியர்களிடம் வீழ்ச்சி அடைந்தது. சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது ஏசாயின் புஸ்தகத்திலே ஏசாயா தன்னுடைய ஜூதேயா தேசத்து தென்ராஜ்ய மக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 66 புஸ்தகங்கள் ஏசாயா புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை 3 தொகுதியாக பிரிப்பார்கள். முதல் 40 புஸ்தகங்கள் தன் காலத்திலே, அதாவது 700ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களோடு ஏசாயா பேசுகிறார். அந்த மக்கள் தங்களுக்குள்ளே கடவுளுடைய தேவாலயம் இருக்கிறது, கடவுளுடைய உடன்படிக்கை பற்றி இருக்கிறது, ஆகவே நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒருவரும் எங்களை அசைக்க முடியாது என்று யோசிக்கிறார்கள். இப்போ நிறைய திருச்சபை மக்கள் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்க போட்டுடுறோம், பைபிள் எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போகிறோம், அப்போ அதனால் யாருமே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று யோசித்து சில மக்கள் என்ன செய்கிறாங்க, ஒழுங்கற்ற வாழ்க்கையிலும் வாழ்ந்துட்டு இருப்பார்கள். இல்லை, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ அந்த மாதிரி தான் அந்த மக்கள் இருந்தாங்க. அவர் என்ன நினைச்சாங்க, தேவாலயம் இருக்குது, உடன்படிக்கப்பட்டு இருக்குது, நடைமுறையில் பக்தி வாழ்க்கை இல்லை, நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, யாரும் எங்களை அசைக்க முடியாது என்று நினைத்தார். அப்போ அந்த மக்களிடத்தில் ஏசாயா சொல்லுகிறார், உங்களுடைய இந்த வாழ்க்கை நிலை கடவுளுக்கு மிகவும் கசப்பாக இருக்குது, இதன் விளைவாக என்ன நடக்க போகுது, நீங்கள் பல துன்பங்கள், நியாய தீர்ப்பை, கடவுள் நியாய தீர்ப்பை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சொல்லுகிறார். இது 1-40 அதிகாரங்கள் நியாய தீர்ப்பின் புஸ்தகமாக அந்த புஸ்தகம் அறியப்படுகிறது. பிற்பாடு அங்கே நாங்கள் 1-39 புஸ்தகங்கள், 40லிருந்து 55 வரையான புஸ்தகங்கள் ஆறுதலின் புஸ்தகம் சொல்லப்படுகிறது. உண்மையில் அந்த புஸ்தகத்தை ஏசாயா 700ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எழுதியிருந்தாலும் அவர் உண்மையில் யாருக்கு எழுதுகிறார் என்று சொன்னால், அவருக்கு 100 வருஷங்களுக்கு பின்பதாக பாபிலோனிலே சிறையிருப்பில் இருக்க போகிற மனிதர்களுக்கு அவர் எழுதுகிறார். அவர் சிறையிருப்பில் இருக்கிற மக்கள் மிகவும் கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். எனவே அந்த மக்களுக்கு அவர் நம்பிக்கை தருவதற்கு முயற்சிக்கிறார். அதனால தான் 40ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுதே என் ஜனத்தை ஆற்றுங்கள், அவர்களை தேற்றுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அல்லது 43ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, நீ தண்ணீர் மேல் நடக்கும் போதும் அக்கினின் மேல், தண்ணீர் மூழ்கும் நடக்கும் போதும் அக்கினின் மேல் நடக்கும் பொழுதும் மூழ்காமல் வேகாமல் இருப்பாய், நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று கடவுள் சொல்லுகிறார். அங்கே அதே அந்த 40ஆம் அந்த புத்தக தொகுப்பில் தான் நான் கோரேசை, சைரஸை நான் அனுப்புகிறேன், அவன் உங்களை திரும்ப மீள கட்டுவான்னு சொல்லி அவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே அங்கே அந்த தேற்றுதலின் புத்தகமாக அல்லது மீந்திருக்கும் மக்களுக்கு கடவுள் கொடுக்கிற வாக்குத்தத்தின் புத்தகமாக அங்கே 40லிருந்து 55 இருக்கிறது.
பிற்பாடு 56லேருந்து 66 வரையான புஸ்தகங்கள் இஸ்ரேலில் திரும்பவும் வந்து குடியேறுகிற மக்களுக்கான பொறுப்புகளை பற்றி பேசுகிற புஸ்தகமாக இருக்குது. ஆகவே ஏசாயா 700ஆம் ஆண்டில் பேசினாலும் அவர் 700ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட 250-300 வருஷ காலத்து மனிதர்களோடு பேசுகிற ஒரு புஸ்தக தொகுப்பாக அல்லது தீர்க்கதரிசனமாக ஏசாயாவின் புஸ்தகம் இருக்கிறது. ஆகவே அதிலே நாங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை அல்லது மக்களை திரும்பவும் ஆற்றுப்படுத்துகிற 40லிருந்து 55 வரையான பகுதியிலிருந்து தான் நாங்கள் சில வசனங்களை இங்கே வாசித்திருக்கிறோம். அங்கே இது எங்களுக்கு கற்றுத்தர உண்மை என்று சொன்னால், கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையிலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. பல நேரங்களிலே கடவுளுடைய மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பிருந்தால் சரித்திரத்திலே அவர்கள் மிகுந்த எழுச்சியான நம்பிக்கையான நாட்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது. அவருடைய வாழ்க்கை சீராக நம்பிக்கை தருவதாக இருந்திருக்கிறது. வேறு சில நாட்களில் பார்த்தீர்கள் சொன்னால் அவருடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு சென்றிருக்கிறது. மிகவும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. துன்பகரமான நாட்கள், சிறைப்பிடிப்புகள், இந்த விதமாக பாடுகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார். ஆகவே இந்த 2 விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம். இந்த ஏசாயா இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வடராட்சியம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இப்பொழுது பாபிலோன் ஒரு பெரிய சக்தியாக உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே கடவுளுடைய மக்களுக்கு நம்பிக்கையான காலங்கள் வர இருக்கிறதை அங்கே ஏசாயா பார்க்கிறார். எனவே தான் ஏசாயா கடவுளின் நியாய தீர்ப்பு வர இருக்கிற பேசுகிறார். பிற்பாடு நாங்கள் எரேமியாவை பார்ப்போம் சொன்னால், எரேமியா சொல்லுகிறார், நீங்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் போக வேண்டிய நிலைமை வந்துவிட்டுன்னு சொல்கிறார். எரேமியாவுடைய காலத்திலே தானியேல் உட்பட மற்றவர்கள் அடிமைகளாக கொண்டு போவதை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். அதைத்தான் நீங்கள் சங்கீதம் 130 வாசிப்பதாக இருந்தால், நாங்கள் பாபிலோன் ஆற்றங்கரையிலே நாங்கள் மிகுந்த துக்கத்தோடு அங்கே இருந்தோம், எங்களை தேற்றுவாரற்ற நிலையில் இருந்தோம், எங்களுடைய கிண்ணறங்களை நாங்கள் அலறி செடிகளில் மாட்டி விட்டிருந்தோம், அங்கே எங்களை அடிமைகளாய் கொண்டு போனவர்கள் நீங்கள் கர்த்தருடைய பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் கேட்டார்கள். நாங்கள் எப்படி இந்த கர்த்தருடைய பாடல்களை, நாங்கள் எப்படி சீயோனின் பாடல்களை நாங்கள் எப்படி பாட முடியும் அந்நிய தேசத்திலே? அதாவது அவர்கள் அங்கே முற்றும் நம்பிக்கை இழந்து போகவில்லை. ஆனாலும் கூட விக்கிரகங்களை வழிபடுகிற மக்களுக்கு முன்பாக நாங்கள் கடவுளுடைய பாடுகளை பாடுவது என்பது அது மொக்கிங். உண்மையில் அவர்கள் எங்களை கேலி செய்வதற்காக பாடச் சொல்கிறார்கள். நாங்கள் அப்படி பாட தயாரில்லை அவர் சொல்கிறார். ஆகவே மிகவும் மோசமான நிலைக்கு அவர் சென்றிருப்பதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நான் சொன்னது போல 40லிருந்து 55 வரையான பகுதியிலே கடவுள் இவ்விதமான சிறையிருப்பின் மக்களோடு பேசுகிறார். அவர் அங்கே அந்த மக்களுக்கு சொல்லுகிறார், கடவுள் திரும்பவும் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் ஒருபோதும் உங்களை நிரந்தரமாக மறப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள் வரலாம். அந்த நேரங்களில் நாங்கள் என்ன நினைக்கிறோம்? கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், எங்களை மறந்து விட்டார் நினைக்கிறோம். பல இழப்புகள் எங்களுக்கு ஏற்படலாம், சவால்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம். நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காமல் நாங்கள் தோல்வி அடைந்தது போல அல்லது கடவுள் எங்களை கைவிட்டது போல நாங்கள் உணரலாம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அப்படி கிடையாது. கடவுள் ஒருபோதும் தம்முடைய மக்களை கைவிடுவது கிடையாது. இதைத்தான் கடவுள் அங்கே சொல்ல முயற்சிக்கிறார். இங்கே 49ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்களா இருந்தால், முதல் 12 வசனங்களிலே பல்வேறு விதங்களிலே கடவுள் அதை திரும்ப வாக்களிக்கிறார். அவர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது, ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன், என் தேவன் என் பலனாயிருப்பார். அங்கே இரட்சகரை குறித்து பேசுகிறார். அவர்களுக்கு கொண்டு ஒரு மீட்பரை வைத்திருப்பதாக கடவுள் வாக்களிக்கிறார். இந்த நிலைமையில்தான் அங்கே நாங்கள் 13ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது கடவுள் சொல்லுகிறார், வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களை கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார், சிறுமைப்பட்டிருக்க தம்முடையவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பார் என்று சொல்லி கடவுள் அங்கே சொல்லுகிறார். அவர் இயற்கையே கடவுள் அழைக்கிறார். வானங்களே கம்பீருங்கள். அங்கே அவர் சொல்லுகிறார், பூமியே களிகூறு, பர்வதங்களை முழங்குங்கள். என்னத்துக்காக? கடவுள் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்ய போகிறார். கடவுள் தம்முடைய மக்களுக்கு உதவி செய்து அவர்களை திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறார் என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் அங்கே நாங்கள் என்ன வாசிக்கிறோம்? கடவுள் அப்படி சொல்லும் பொழுது சீயோன் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதா? நம்ம வேதாகமத்தை வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், ஆனால் நமக்கு டிசப்பாயின்மெண்டாக இருக்குது. எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் வார்த்தைகளை தந்தாலும், எவ்வளோதான் உறுதிப்படுத்தினாலும், எவ்வளோதான் என்கரேஜ் பண்ணாலும் நமக்கு நம்ம என்ன யோசிப்போம்? இவருக்கு தெரியாது எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அடிச்சுட்டு போவார். நமக்கெல்லாம் தெரியுது நம்மளோட பசங்களால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை ஆகுதுண்டு, அல்லது எவ்வளோ ஒரு ஃபைனான்ஷியலாக எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு நம்ம போயிட்டோம், அல்லது நான் நம்பி இருந்தவர்களை என்னை ஏமாற்றி விட்டார்கள், அல்லது என்னுடைய பிள்ளையினுடைய இழப்பு, அதனுடைய பாதிப்பு அவருக்கு புரியாது. எனக்கு தான் தெரியாது எவ்வளோ மோசமான விஷயம் உண்டு. கடவுள் ஒருவர் இருந்தால் இப்படி நடக்குமா? ஐயா, கடவுள் உண்மையில் இருக்கிறாரா? கடவுளுக்கு என்ன கரிசனை இருக்குதா? டிசப்பாயின்மெண்ட். என்னுடைய வாழ்க்கையிலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இந்த டவுனான நிலைமைகள் வரும்பொழுது, எங்களுடைய வாழ்க்கையிலே சவால்கள் ஏற்படும் பொழுது நாங்கள் கடவுளை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம்.
எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரும் பொழுது அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து எங்களுக்கு என்ன செய்கிறது, கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை பாதிக்கிறது. யதார்த்தம், ஒரு இட்ஸ் எ ரியாலிட்டி. எனவே அது சரியானதல்ல, நாங்கள் அப்படி செய்வது சரியானதல்ல. என்ன, கடவுள் எங்களோடு உதவி செய்திருக்கிறார், எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறார், எங்கள் வாழ்க்கையில் எங்களோடு பயணித்திருக்கிறார், எங்களை கட்டி எழுப்பியிருக்கிறார், எங்களை மீட்டு இருக்கிறார், எங்களை மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார். ஆனாலும் கூட எங்களுடைய பிரச்சனை வந்தோன்னு நாங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், நாங்கள் எங்களில் என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிக்காமல், இதுக்கு நான் நேரத்தில் காரணமாக இருந்தேன் என்பதை யோசிக்காமல் நாங்கள் என்ன செய்கிறோம், கடவுளில் சந்தேகப்படுகிறோம். கடவுள் எங்களுக்கு ஒரு குறைவையும் அனுமதிக்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தந்து வர அனுமதித்திருக்க கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் அது யதார்த்தம் அல்ல. வாழ்க்கையில் யதார்த்தத்தில் இட்ஸ் அ ரியாலிட்டி. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் ரியாலிட்டி ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுக்கு உயர்ச்சியான நம்பிக்கை தரும் நாட்களும் இருக்கிறது, நாங்கள் ரொம்ப டவுனாக போகக்கூடிய நாட்களும் இருக்கிறது. திடீரென்று ஒரு சொவீனம் ஏற்படுகிறது, திடீரென்று ஒரு இழப்பு ஏற்படுகிறது, நாங்கள் அவிதமான நிலைமைகளை கையாள கஷ்டப்படுகிறோம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அது ஆச்சரியமாக இருக்கிறது கடவுளுடைய பார்வையில். ஏனென்றால் நான் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவேன் என்று வாக்களிக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் அக்கினி மேல் நடக்கும் பொழுதும் மூழ்காமல் இருப்பாய் என்று நான் வாக்களிக்கிறேன். ஆனாலும் நீ என்னை நம்ப மாட்டேன் என்கிறாய் என்று சொல்கிறார். பல நேரங்களில் நாங்கள் இதை செய்திருக்கிறோமா இல்லையா? யோசித்து பாருங்கள். கடவுள் மீது நம்பிக்கையற்ற மக்களை போல நடந்திருக்கிறோம், அவிசுவாசிகளைப் போல நாங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கிறோம். திருச்சபைக்கு வரலை, எனக்கு பிடிக்கல பாஸ்டர், எனக்கு நம்பிக்கை இல்லை, கடவுள் இப்படி செய்து போட்டார். எத்தனையோ மக்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இங்கே இருந்து இல்லாமல் போயிருப்பார், எத்தனை பேர் முன்னர் நம்பிக்கையோடு இருந்தவர்கள் இப்பொழுது நம்பிக்கையற்றவர்களை மாறி இருப்பார். நம்பிக்கையாளர்கள், அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விசுவாசி என்று சொல்லுவோம், திடீரென்று பார்த்தா ஆளை காணல. என்ன காரணம்? ஏனென்றால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், நாங்கள் கடவுளை நம்புவதனாலே கடவுள் எங்களுக்கு ஒரு இழப்புகளையும் தரக்கூடாது, எங்களோட வாழ்க்கையில் ஒரு தீமைகளும் வந்துவிடக்கூடாது, எங்களோட வாழ்க்கையிலே டவுன் என்றதே கிடையாது, நாங்கள் அப்படியான விஷயங்களை நாங்கள் எதிர்கொள்வதற்கு கடவுள் அனுமதிக்கவே கூடாது என்று யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆனால் அது யதார்த்தம் அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை. கடவுள் அவர்களை ஒரு வல்லமையான முறையிலே அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்தார். ஆனால் விடுதலை செய்து கொண்டு வந்த மக்கள் 40 வருஷ காலம் வனாந்தரத்திலே வாழ வேண்டியிருந்தது. என்ன காரணம்? அவிசுவாசம், முறுமுறுப்பு, கலகம். இதன் விளைவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் கடவுள் அவர்களை தண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே அவர்களுக்கு பல்வேறு விதமான சவால்கள் ஏற்படுகிறது. அதே மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடவுளை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லியும் பல நேரங்களிலே கடவுளுடைய வார்த்தைகளுக்கு உண்மையாக இருப்பதில்லை. அவருடைய வார்த்தையை வாசித்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை அதன் மீது கட்டி எழுப்புவதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன செய்தாலும் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டியது அவருடைய கடமை அப்படின்னு யோசிக்கிறோம். கடவுள் நாங்கள் என்ன செய்தாலும் அதை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும் என்று யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரு பரிசுத்த கடவுள் பாவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட முடியாது. அவர் அவிசுவாசத்தை கையாள வேண்டும், அவர் கீழ்ப்படியாமையை கையாள வேண்டும், வேதத்துக்கு விரோதமான வாழ்க்கையை கையாள வேண்டும். பல நேரங்களிலே எங்களுடைய தவறுகளினாலேயே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, பல பாடுகள். நாங்கள் தவறான முறையில் இன்வெஸ்ட் பண்ணுகிறோம், பண ஆசையினாலே சில விஷயங்களை பிழையாக செய்கிறோம். முறை வார்த்தை எங்களுக்கு அறிந்திருந்தாலும் பண ஆசையினாலே நாங்கள் பல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். சில நேரத்தில் நாங்கள் பிஸ்னஸில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம், பொய் சொல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம், களவு செய்யாமல் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லுகிறோம். அப்போ நம்ம பிஸ்னஸ் செய்யக்கூடாது, களவு செய்யாமல் செய்யக்கூடாது. அவை நான் களவு செய்வேன் என்று சொல்லக்கூடாது, அவை நான் பிஸ்னஸ் செய்ய மாட்டேன்னு முடிவெடுக்கணும். அப்படி கிடையாது. ஆனால் பிஸ்னஸை நேர்மையாக செய்கிற கிறிஸ்துவர்கள் இருக்கிறார். அவையை நாங்கள் கடவுளில் சார்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கடவுளில் சார்ந்து கொள்ளாமல் பல நேரங்களில் எங்களுடைய சொந்த தந்திரங்களை பயன்படுத்தி நாங்கள் முயற்சிக்கிற பொழுது, எங்களுடைய சொந்த முயற்சிகளை கடவுளுடைய வார்த்தை அடிப்படையாக கொண்டெல்லாம் எங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது நாங்கள் செய்கிற தவறுகள் எங்களை பாதிக்கிறது. யோசித்து பாருங்க, திருமணத்தை பற்றி நாங்கள் வரும்பொழுது வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்நிய நோகத்தில் அவிசுவாசிகள் இணைக்கப்படாதிருப்பீர்களான்னு சொல்லுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோம், சில நேரங்களில் ஒரு உலக ரீதியான பார்வையில் ஒரு சிறந்த கணவனாக மனைவியாக என்னுடைய பிள்ளைக்கு அல்லது எனக்கு இவர் இருக்க முடியும் என்று யோசிக்கிற பொழுது, இவர் உண்மையாகவே ஒரு பக்திமானா, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பரிசுத்தமான தகப்பனாக இவர் இருப்பாரா, இவரோடு சேர்ந்து நான் ஒரு பக்தி உள்ள சந்ததியை கட்டி எழுப்ப உண்மையில் முடியுமா என்ற அடிப்படையான திருமணத்தை குறித்த விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறது கிடையாது. உலக ரீதியான ஆசீர்வாதங்களை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் கட்டி எழுப்ப ஆரம்பிக்கிறோம். அதன் விளைவாக என்ன நடக்கிறது, எங்களுக்கு பல சவால்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே ஒரு அவிசுவாசியான மனைவியையோ கணவனையோ நாங்கள் கொண்டிருந்தால் எங்களுக்கு என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். அவை நாங்கள் செய்கிற தவறுகள் எங்களை பாதிக்கிறது. இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறோம். இஸ்ரேல் மக்களுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். கடவுள் அவர்களுக்கு 400 வருஷங்கள் நியாயாதிபதிகள் காலத்திலே அவ்வப்போது அவர்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்து அவர்களை பாதுகாத்தார். பிற்பாடு சிறந்த 2 அரசர்கள் இருந்தார்கள். அந்த காலங்கள் சிறப்பாக இருந்தது. பிற்பாடு என்ன நடந்தது, மற்ற அரசுடைய காலத்தில் அவர்கள் திரும்பவும் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதன் விளைவாக அவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது அடிமைகளாக பாபிலோனில் இருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் திருச்சபை எடுத்து பாருங்கள். திருச்சபை பரிசுத்த ஆவியினாய் கொண்டு இயேசு கிறிஸ்து திருச்சபையை கட்டினார். திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது.
இன்றைக்கு திருச்சபை நிலைமைகள் எடுத்து பாருங்கள். திருச்சபையின் நிலைமைக்கு காரணம் என்ன? திருச்சபை இன்றைக்கு இங்கிலாந்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால் 18ஆம் நூற்றாண்டிலே மாபெரும் எழுப்புதல் ஏற்பட்டது. அந்த மாபெரும் எழுப்புதல் காலத்தை விவரிக்கும் போது என்ன சொல்வார்களாம் சொன்னால், இங்கிலாந்திலே எழுப்புதல் ஏற்பட்டது என்பதை மாடுகளுக்கே தெரியும் சொல்வார்கள். இங்கிலாந்திலே மாடுகளுக்கே தெரியுமா? ஏன்னு சொன்னால் அந்த நாட்களில் வேல்ஸ் போன்ற இடங்களிலே மிருகங்களை மிருகங்களாக நடத்தின மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு மிருகங்களை தழுவி கொஞ்சம் ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இங்கிலாந்திலே எழுப்புதல் வந்தது மிருகங்களுக்கே தெரியுமா? ஏன்னா முன்னாடி மிருகங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ மிருகங்களை கொஞ்சிறாங்கன்னு சொல்லி. அல்லது ஐரோப்பாவை நீங்கள் எடுத்து பாருங்க, ஐரோப்பாவில் எப்படி எழுப்புதல் வந்தது? 16ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே மார்ட்டின் லூதர் 95 தீசிஸை அவர் என்ன செய்கிறார்? கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக அவர் எழுதுகிறார். அதன் விளைவாக என்ன நடக்கிறது? அவரை வேம்ஸ் என்ற இடத்திலே ஒரு விசாரணைக்காக அழைக்கிறார். அங்கே சார்ல்ஸ் 5ஆம் சார்ல்ஸ் என்கிற மன்னர் ஒரு விசாரணைக்கு அவர் அழைக்கிறார். அந்த விசாரணைக்கு போகும் பொழுது ஒரு மேசை இருக்கிறது. அந்த மேசையிலே மார்ட்டின் லூதர் எழுதின எல்லா புஸ்தகங்களையும் வைக்கிறார்கள். வைத்துவிட்டு மார்ட்டின் லூதர் 2 கேள்வி கேட்டார்கள். நாங்கள் புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்கள் இந்த சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவம் எங்களுக்கு இலகுவான முறையில் வரையில. ஒரு மாபெரும் எழுப்புதல் கடவுளுடைய செயலினால்தான் நாங்கள் கிறிஸ்தவத்தை மெய் கிறிஸ்தவத்தை கண்டடைந்தோம். மார்ட்டின் லூதர் 2 கேள்வி கேட்டாங்க. இந்த புஸ்தகங்கள் எல்லாம் நீர் எழுதிய புஸ்தகங்கள் தானா? இந்த புஸ்தகங்களில் நீர் கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? நீர் மறுத்து விட்டு நீர் கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்கள்? இதை தான் கேட்டாங்க. சார்ல்ஸ் மன்னருடைய அழைப்பு ரோமன் கத்தோலிக்க திருச்சபை மிகவும் வல்லமையுள்ளதாக இருந்தது. மார்ட்டின் லூதர் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். அவர் அழைப்பாணைகளை வந்திருக்கிறார். மார்ட்டின் லூதர் சொன்னார், இந்த மேசையிலே வைக்கப்பட்டிருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் நான் எழுதியதுதான், அதை நான் மறுப்பதற்கு தயாராக இல்லை. ஆனால் உங்களோட 2வது கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு 1 நாள் டைம் வேணும்னு கேட்டார். உங்களோட 2வது கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு 1 நாள் டைம் வேணும். இது 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1521ஆம் நாளிலே அங்கே வேம்ஸ் என்ற இடத்துல இந்த விசாரணை நடக்கிறது. 21ஆம் தேதி அவர் சொன்னார், எனக்கு 1 நாள் டைம் கொடுங்க, 2வது கேள்விக்கு நான் பதில். ஏன்னா மார்ட்டின் லூதர் ரொம்ப பயந்தவர். மார்ட்டின் லூதர் இயல்பிலே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். அவர் ஒரு தடவை தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய தேவாலயத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு போய்கொண்டிருக்கும் பொழுது பெரிய இடி மழை பெய்கிறது. அந்த இடி மழை நிமித்தமாக இவர் நிலத்தில் விழுந்துட்டார். இவர் நினைச்சார், அன்றைக்கு நான் செத்து போயிட போகிறேன், இந்த பனி இந்த இடி மலையில் நான் செத்து போயிடப்படும். அதனால் அவர் கடவுளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். அதாவது நான் இந்த இடிமலையில் செத்து போகாமல் வீட்டுக்கு போய் சேர்வனாக இருந்தால் நான் ஒரு குருவாகிடுறேன் அப்படின்னு சொல்லி. அந்த இடிமலையில் தப்புனதுனால அந்த பயத்திலிருந்து அந்த சாவா விட்டதுனால அவர் சுவாமி ஆகிட்டார். அப்புறம் சுவாமி ஆகிட்டு இந்த குருமடத்தில் வாழும் பொழுது இவருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பயம்னா, நான் செய்கிற சின்ன சின்ன தப்பினால நான் நரகத்துக்கு போயிடுவோன்னு பயம். அதனால் இந்த பாவ சங்கீதனம் பண்ணுவாங்கல்ல, இந்த சுவாமிமாரெல்லாம் இந்த குருமடத்து மாணவர்கள் எல்லாம் பாவ சங்கீதனம் பண்ண போவாங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் பாவ சங்கீதனம் பண்ண போகும்போது மார்ட்டின் லூதர் போவார், பாவ சங்கீதனம் பண்ணுவார், பண்ணிட்டு வந்துடுவார். இப்படி வரும்பொழுது யோசிச்சுட்டு வருவார், ஆஹா அன்றைக்கு அவனை நம்ம அடையணும்னு பேசினேனே, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்காமட்டேன்னு சொல்லி, அப்போ அதுக்கு நான் நரகத்துக்கு திரும்ப இன்னொரு விஷயம் இருக்கு என்று ஓடி போய் மன்னிப்பு கேட்பார். அந்த அளவுக்கு பயந்து சுவாமி உள்ளவர். அந்த மார்ட்டின் லூதரை தான் கடவுள் மாபெரும் ரோமன் கத்தோலிக்க போப்புக்கு எதிராக நிலைநிறுத்தினார், கள்ள உபதேசத்தை எதிர்க்கும்படியாக. அப்போ அதனால தான் மார்ட்டின் லூதர் இப்போ நிப்பாட்டி கேள்வி கேட்டோன்னு அவர் பயந்துட்டார். இது நான் எழுதினது தான், ஆனால் இதை நீ வாபஸ் பெற்றுக் கொள்கிறீரா என்று கேட்டபோது இதுக்கு பதில் சொல்லணும். அந்த பதில் அவருடைய உயிருக்கு ஆபத்தான பதிலாக இருக்கும். இதை நான் வாபஸ் செய்ய மாட்டேன்னு சொன்னால், அந்த நாட்களில் ரோமன் கத்தோலிக்க போப்பாண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருந்தாருன்னு சொன்னால், மன்னர்கள் முழங்காலில் வரணும்னு சொன்னால், இப்போ நான் இங்கே இருக்கிறேன், போப்பாண்டவர் என்னை பார்க்க அவர் வந்துட்டு இருக்காரு, அவர் அங்கே வாராருன்னு வச்சுக்கோங்க, ஒஸ்லோலேருந்து வெளிக்கிறாரு, ஒஸ்லோலேருந்து நீ முழங்காலில் வரணும்னு சொன்னால் முழங்காலில் தான் மன்னர் போகணும் போப்பை பார்ப்பதுக்கு. அவ்வளவு அதிகாரம் உள்ளவராக போப்பு இருந்தார். அதனால அந்த விசாரணையில் மார்ட்டின் சொன்னார், இந்த புஸ்தகங்களை நான் எழுதினது தான், ஆனால் எனக்கு 1 நாள் அவகாசம் வேண்டும் இதுக்கு பதில் சொல்லுவேன். சரி, அவரை கொண்டு வச்சுட்டு அடுத்த நாள் கூட்டிகிட்டு வராங்க. அடுத்த நாள் கூட்டிகிட்டு வரும்போது அவர் சொன்னார், இந்த புஸ்தகங்கள் எல்லாம் நான் எழுதினது தான், வேதபூர்வமாக இதில் நான் எழுதப்பட்ட எந்த விஷயமும் தவறு நிரூபிக்கப்படாத வரை இதில் எதையும் வாபஸ் சொல்வதற்கு நான் தயாரில்லை. ஏனென்றால் எந்த ஒரு கிறிஸ்தவனும் தன்னுடைய மனச்சாட்சியின் அடிப்படையிலே வேதாமத்தில் எது சரியென்று அவன் நம்புகிறானோ அதற்கு அவன் உண்மையாக இருக்க வேண்டும். அவை நான் எந்த மனச்சாட்சியின் அடிப்படையில் இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மை. ரோமன் திருச்சபையின் நம்பிக்கைகளுக்கு எதிராக நான் எழுதியிருக்கிறேன், அதெல்லாம் உண்மை வேதத்தின்படி. அவை அதை வேதாமத்தின்படி நீங்கள் இதில் ஏதாவது தவறு நிரூபிக்கப்படாதவரை நான் இதில் எதையும் வாபஸ் பெற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை என்று சொல்லிவிட்டு அவர் ரொம்ப பயமுள்ளவர். ஆனாலும் அன்றைக்கு துணிவோடு சொல்வதற்கு கடவுள் உதவி செய்தார். அப்பொழுது சொன்னார், ஆண்டவரே, இதிலே
நான் இந்த உண்மையிலே நான் நிற்கிறேன், நான் வேறு எதுவும் செய்ய அறியேன், நீரே ஹெல்ப் மீ காட், நீரே எனக்கு உதவி செய்யும் என்று முழங்கால் படிக்கிறார். அவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் ஃப்ரெட்ரிக், இங்கே யூரோப்பில் இருந்த ஒரு அரசன் ஹென்ரிக்கு சார்ல்ஸுக்கு இருந்து அவரை காப்பாற்றி அவரை கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைத்திருந்தார். இப்படித்தான் திருச்சபை வந்துச்சாலும் இன்றைக்கி திருச்சபைகளே யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி இதே திருச்சபை இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் இப்படி உருவாக்கப்பட்டு, இந்த விதமான மனிதர்களாலே உருவாக்கப்பட்டு இப்படி மாபெரும் எழுப்புதலை கண்ட திருச்சபைக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கிறது? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் விலகி செல்ல ஆரம்பிப்பது எங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுக்கு நடந்தது எங்களுக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. நாங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மை இல்லாதிருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு தீங்கு, திருச்சபைக்கு தீங்கு வரும். இன்றைக்கு திருச்சபை நிலைமை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஐரோப்பாவில் இன்றைக்கி திருச்சபைகள் இந்த இடங்கள்ல எல்லாம் பள்ளிவாசல் இருக்குது அல்லது பார் இருக்குது. நான் படித்து 2003ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் சர்ச்சில் ப்ரீச் பண்ணி போட்டு போயிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய சர்ச்சு, லைட் எல்லாம் போட்டிருக்குது. நான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கு பார்த்தபோது. உள்ளே போய் பார்ப்போம், லைட்டெல்லாம் போட்டிருக்கு. அங்கெல்லாம் 6 மணிக்கு தான் ஆறாவது நடக்கும். அப்புறம் இது ஒரு 6-6:30 மணி இருக்கும். உள்ளே போகிறேன், அது ஒரு பார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த புல்பிட் இருக்கும்ல, அந்த நாட்களில் புல்பிட் ஒரு 5 அடி 6 அடி உயரத்தில் அடிச்சிருப்பாங்க புல்பிட்டு. அது ஒரு பெரிய இடமா இருக்கும். ஒரு போதகர் போய் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புல்பிட், ஆனால் உயரத்தில் இருக்குது. அந்த இடத்துல இருந்து குடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அந்த இடத்துல இருந்து 4 பேர் சேர்ந்து குடிக்கிறேன்னா எக்ஸ்ட்ரா காசு. இடத்துல திருச்சபை கட்டணம். இது காரணம் என்ன? காரணம் என்னவென்று சொன்னால் இறை வார்த்தையில் இருந்த பயம், கடவுளுக்குடைய பயம், பாவத்தை குறித்து இருந்த அச்சம் மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்போ என்ன நடக்கும்? அந்த நிலைமை ஏற்பட மனிதர்கள் பல்வேறு தீமைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதுதான், திருச்சபை வாழ்க்கையிலும் அதுதான். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்பயுமே இருக்குது. கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாக இருந்தால் நாங்கள் கடவுளால் ஆதரிக்கப்படும். கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியாத போது, கலகம் செய்யும் போது நாங்கள் பல்வேறு தீமைகளுக்கு செல்ல வேண்டியிருக்கலாம். அது மாத்திரமல்ல, கடவுள் எங்களை நேசிப்பதனாலேயே சில நேரங்களில் எங்களுக்கு நாங்கள் தீமை என்று நினைக்கிறது போன்ற சில விஷயங்களை எங்களுக்கு அனுமதிக்கிறார். யோசேப்புக்கு அவர் செய்ததை நீங்கள் யோசித்து பாருங்கள். யோசேப்புக்கு பல்வேறு தீமைகள் நடப்பது போல இருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு மிகவும் செல்ல பிள்ளையாக இருக்கும் பொழுது அவன் அடிமையாக விற்கப்படுகிறான். அவன் அடிமையாக சென்றது மட்டுமல்ல, அவன் ஒரு வீட்டிலே பணியாற்றும் பொழுது அவன் நேர்மையாக இருந்ததுனாலே அவன் என்ன செய்கிறான்? குற்றம் சாட்டப்பட்டு அவன் தவறாக அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் அவனுடைய உதவியை பெற்றவன் கூட அவனுக்கு உதவி செய்யவில்லை. இவ்வளவு காலங்கள் கடைசியிலே கடவுள் எல்லாவற்றையும் என்னவாய் மாற்றுகிறார்? தலைகளாக மாற்றுகிறார். அவை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பல்வேறு காரணங்களாலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நாங்கள் ஒரு காலமும் கடவுளை சந்தேகப்படக்கூடாது. நாங்கள் ஏனென்றால் கடவுள் ஒரு காலமும் எங்களை கைவிடுவது கிடையாது. இதைத்தான் கடவுள் இங்கே சொல்ல முயற்சிக்கிறார். அதாவது உங்களோட வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன், உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆனால் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள். நான் வானங்களே கம்பீரியுங்கள், மலைகளை கலிகூறுங்கள் என்று சொல்லுகிறேன். எல்லாம் கடவுள் தம்முடைய மக்களை நோக்கி பார்க்கிறார், அவர்களை மீட்டு ரட்சிக்கிறார். கடவுள் அவருடைய மக்களுக்கு கை கொடுப்பதற்கு எப்பொழுதும் முன்வருகிறார். ஆனால் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே கடவுள் நம்பிக்கையை தருவதற்காக 2 முக்கியமான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், 2 முக்கியமான கருப்பொருளை கொடுக்கிறார். 15-16 நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது விஷயம், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ரொம்ப லாஜிக்கலான ஒரு காட்சியை கடவுள் கொடுக்கிறார், ஒரு காரணத்தை கொடுக்கிறார். ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 2 விஷயம். அதாவது முதலாவது கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஒரு தாயின் அன்பை விட என்னுடைய அன்பு உன் மீது, என்னுடைய அன்பு உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார். இது முதலாவது விஷயம். யோசிச்சு பாருங்க, உலகத்திலே தாயுடைய அன்பு தான் எல்லாவற்றையும் விட சிறந்த அன்பு. கடவுள் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பாராட்டுகிற, பாலூட்டும் குழந்தைக்கு பாராட்டுகிற அன்பை விட நான் உன் மீது வைத்திருக்கிற அன்பு உயர்ந்தது. எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடவுளுடைய அன்பு அவ்விதமான உயர்ந்த அன்பு என்பதை அவர் காண்பிக்கிறார். சில நேரங்களிலே தாயுடைய அன்பு கூட போய்த்து போகலாம். நான் இங்கே வருவதற்கு முன்னதாகவும் பத்திரிகையில் வாசித்திருக்கிறேன். பல தடவை நீங்கள் வாசிச்சிருக்கலாம். கை குழந்தையை விட்டு போட்டு தாய்க்காரி யாருடைய ஓடி போயிட்டாங்க. வாசிச்சிருக்கீங்களா? பார்த்து கேட்டது இல்லையா? கை குழந்தையை விட்டுட்டு தாய் போயிடுச்சு யாருடையோ அப்படின்வாங்க. என்னென்னு அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்துச்சு, அம்மா அப்பா கட்டாயப்படுத்தி கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க, குழந்தையும் பிறந்துடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு என்ன செய்ச்சு? குழந்தையை விட்டுடுச்சு, ஓடிடுச்சு. நடக்குது. தங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க மறுக்கிற தாய்மாரும் இன்றைக்கு இருக்கிறாங்க. அழகு குறைந்து விடும் என்பதற்காக. குழந்தைகளை பெறாதவங்களும் இருக்கிறாங்க, குழந்தையை பராமரிக்காதவங்களும் இருக்கிறாங்க. தங்களுடைய அழகு குறைந்து விடும் என்பதற்காக. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், சர்வசாதாரணமாக இந்த மாதிரி இருக்குது. ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளா?
அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என்னுடைய அன்பு அதை விட உயர்ந்தது. இரண்டாவது கடவுள் சொல்கிறார், நான் மறப்பதில்லை. தாய் மறக்கலாம், கடவுள் மனிதர் அல்ல. பல நேரங்களிலே மறதி மனிதனுடைய ஒரு வியாதி இல்லையா? நம்ம எதை மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை சீக்கிரமாக மறந்து போயிடும். நான் இது நாளைக்கு கொண்டு போகணும் என்று நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நோட்ஸை மறந்து போய் பில்பிட்டுக்கு நோட்ஸ்லாம் வந்து மாட்டிக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ முக்கியமானது. நோட்ஸ் எடுத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வெளிக்கிடும் போது இங்கே தான் வச்ச நோட்ஸ் எங்கே யாருன்னு தேடுனா நோட்ஸ் கிடைக்காது. நோட்ஸ் எங்கே வச்சுன்னு மறந்துடுவான் மனுஷன். எது முக்கியமாக நினைக்கிறோமோ அதை மறந்துடுவோம். எது மறக்கக்கூடாது நினைக்கிறோமோ அது திரும்ப திரும்ப ஞாபகம். நம்ம இதே நீ பேச மாட்டேன், இந்த நபரை பற்றி எனக்கு கதைக்க மாட்டேன், அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், அவனை பற்றி கதைக்க மாட்டேன் ரெண்டு பேசிட்டு நம்ம ஒரு பக்கம் திரும்பினா அவனை மாதிரி தானே இருக்கு இவனை பார்க்க ரெண்டு நம்ம கூட நம்ம மூளை என்ன சொல்லும், நம்ம எதை மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை மறந்துடும். எது மறக்கணும்னு நம்ம யோசிக்கிறோமோ அது நம்ம மறக்க முடியறது இல்லை. நம்மளோட மூளை அதையே ரிப்பீட் பண்ணி நம்ம கொண்டு வரும். நமக்கு மறதி இருக்குது. இந்த மாதிரி நம்ம முக்கியத்துவமான விஷயங்கள் யோசிக்கிறத நம்மளே மறந்து போயிடும். சில நேரங்களில் நம்மளை மூப்பினாலும் நம்ம மறந்து போயிடும். நம்ம வயசு போக போக இயல்பாக மூளையில் மறதி தன்மை அதிகரிக்குது. அதுக்கு நம்ம அம்னீஷியான்னு சொல்லுகிறோம் இல்லையா? அம்னீஷியா அதாவது மறதி வியாதி. சில பேருக்கு இவருக்கு இப்போ ஒன்றுமே ஞாபகம் இல்லைங்க, எல்லாம் மறந்து போயிட்டாரு. கடவுள் மறப்பதில்லை. என்னால் அவர் கடவுள் எதையும் மறப்பதில்லை. இப்போ நம்ம 4 புத்தகத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை வச்சுட்டோம்னா அந்த புத்தகம் எங்கே வச்சுன்னு தேர்வும் நமக்கு கிடைக்காது. நம்ம மறந்து போயிடும் எங்கே வச்சோம்னு. மறதி நமக்கு இயல்பானதாக இருக்கும். கடவுள் சொல்லுவார், நான் மறப்பதில்லை, எனக்கு மறதி கிடையாது. ஆனால் அதே கடவுளுக்கும் மறதி இருக்குன்னு ஒரு இடத்தை சொல்லுகிறார். நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 43:25 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே கடவுள் இப்படி சொல்லுகிறார். 43:23 அதிகாரம் 25 வசனம் ஏசாயாவிலே, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். கடவுள் அங்கே என்ன சொல்கிறார்? நான் என் நிமித்தமாக உன் பாவங்களை குலைத்து போடுகிறேன், உன் மீறுதல்களை குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நீ நினையாமலும் இருப்பேன். கடவுள் என்ன சொல்கிறார்? நான் உன்னை என் சொந்த பகனாக ஏற்றுக்கொள்வதனாலே உன் மீது என்னுடைய அன்பு நிலைவரமான அன்பாக இருக்கிறது, அது ஒருபொழுதும் நான் மறப்பதில்லை. ஒரு தடவை நான் உன்னை மீட்புக்களை கொண்டு வந்தேன் என்று சொன்னால் அந்த மீட்கப்பட்ட மனிதனாகி உன்னை என்னுடைய இரத்தத்தை சிந்தி நான் உன்னை மீட்டுக் கொண்டிருப்பதனாலே நான் எப்பொழுதும் உன்னை நினைவு கூறுகிறேன், நான் எப்பொழுதும் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. ஆனால் அதே கடவுள் சொல்லுகிறார், உன்னை அவிதமாக அவர் மீட்டுக் கொள்வதனாலே உன் பாவங்களை பொறுத்த மட்டும் நான் நினையாமலும் இருப்பேன். கடவுளால் மட்டும்தான் அது முடியும். சில ரயிலாளர்கள் அதுக்கு வேறு விளக்கங்களை கொள்வார்கள். அதாவது கடவுள் தான் மறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை, உடைய பாவங்களை நீ மறந்து விடுவேன் என்று சொல்லவில்லை, மாறாக அது கணக்கில் எடுப்பதில்லை என்று சொல்கிறார். என்றால் வேறு சில ஆசிரியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு மனிதனை எங்களை அவர் ரட்சிப்புகளை நடத்தி ரட்சிப்புகளை கொண்டு வரும் பொழுது அவர் டெலிபரேட்டாக வேண்டுமென்றே நம்முடைய பாவங்களை தான் இனி நினைக்க கூடாது என்று தீர்மானிக்கிறார். டிவைன் அம்னீஷியா, இட்ஸ் எ டிவைன் அம்னீஷியா, தெய்வீக மறதி. கடவுள் தனக்குத்தானே மறதியை எடுத்துக்கொள்கிறார். அதாவது இவனை நான் பார்க்கும் பொழுது இவன் செய்த பாவங்களோடு நான் இவனை பார்க்க கூடாது. இவனை ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒரு நீதிமானாக, ஒரு பரிசுத்தனாக, ஒரு பூர்ணனாக என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக கடவுள் தனக்குத்தானே ஒரு மறதியை எடுத்துக்கொள்கிறார். டிவைன் அம்னீஷியா. எங்களை அவர் நேசிப்பதனாலே, தாயிலும் அதிகமாய் அவர் எங்களை நேசிப்பதனாலே அவர் எங்கள் பாவங்களை மறக்கிறார். அவர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவர் எங்களை எப்பொழுதும் தன் கைகளில் ஏந்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் எங்களை எப்பொழுதும் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் தம்முடைய அன்பு ஒரு நிலைவரமான அன்பாக எங்கள் மீது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அவர் எங்கே சொல்கிறார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும், ஒருவேளை நான் சொன்னது போல பெண்கள், ஒரு தாய் தான் பெற்ற பாலகனை, பாலூட்டும் குழந்தையை அவள் மறந்தாலும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உலகத்திலே இருக்கலாம். ஆனால் உலகத்திலே நாங்கள் யோசிக்கக்கூடிய மிகச்சிறந்த அன்பு யாருடைய அன்பு? தாயுடைய அன்பு. தாயுடைய அன்பை விட சிறந்த அன்பு உலக உறவுகளே கிடையாது. ஆனால் கடவுள் சொல்லுகிறார், அந்த தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறப்பதில்லை, உண்மைதான் என்னுடைய அன்பை மறப்பதில்லை. ஆனால் அந்த அன்பின் நிமித்தமாகவே அவர் என்ன செய்கிறார்? எங்கள் பாவங்களே அவர் மறந்து போகிறார் என்று சொல்லுகிறார். டிவைன் அம்னீஷியாவுக்கு அவரை தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். இதுதான் கடவுளுடைய ஒரு பேரன்பு. அதனால அவர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். கடவுள் என்னை மறந்து விட்டான்னு சொல்கிறார். அது உண்மையே இல்லை, ஒரு காலமும் சாத்தியமில்லை. ஏனென்றால் ஒரு தாயை விட அதிகமாக உன்னை அவர் நேசிக்கிறேன் சொல்லுகிறார். ஒரு தாய் மறந்து போனாலும், பாலூட்டும் குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவது விஷயம் அவர் அடுத்ததாக சொல்லுகிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. கடவுளுடைய நிலை பேரான அன்பை அவர் காண்பிக்கும்படியாக சொல்கிறார், இதோ உன் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன்னாக. ரெண்டு திரும்பவும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக இலகுவான உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிறேன், எங்களை எழுதி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறார்.
ஒரு நாளிலே நாங்கள் எத்தனை தடவை எங்கள் உள்ளங்கைகளை பார்க்கிறோம்? நாங்கள் எங்கள் சரீரத்திலே அதிகம் பார்க்கிற ஒரு இடம் எது? எங்கள் கண்களினாலே நாங்கள் அதிகம் பார்க்கிற இடம் எது? உள்ளங்கை. நாங்கள் கடவுளுக்கு மேலே உருவம் கிடையாது, கடவுளுக்கு சரீரம் கிடையாது. நாங்கள் எங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், எப்பொழுதும் நீ என் பார்வையிலே இருக்கிறாய், நான் எப்பொழுதும் உன்னை பார்க்கிறேன். ஒரு நாளிலே அதிகமான தடவைகள் எப்படி நாங்கள் உள்ளங்கைகளை பார்க்கிறோமோ அப்படி அவள் உள்ளங்கைகள் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த உள்ளங்கைகளிலே எங்களுடைய பெயர் இருக்கிறது. உன் மதில் என் முன் இருக்கிறது. சீயோனுடைய மதில் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் சீயோனுடைய பாதுகாப்பை குறிக்கிறது. நீங்கள் நெகேமியா புத்தகத்தை எடுத்து பார்ப்பீர்கள். நெகேமியா நாங்கள் வாசிக்கிறோம். நெகேமியா எருசலேமுக்கு என்னத்துக்காக திரும்பி செல்கிறார்? அங்கே அவர் எருசலேம் மதில்களை கட்டி எருசலேமுக்கு பாதுகாப்பை உண்டு பண்ணும்படியாக செல்கிறார். அவர் சொல்றார், உன் மதில்கள் என் முன் இருக்கிறது, உன்னுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. நான் போன மாதத்தில் இங்கிலாந்தில் இருந்த பொழுது நான் படித்த வேதாம கல்லூரியை பார்ப்போம் என்று போனேன். அந்த வேதாம கல்லூரியில் ஒரு போர்டு இருக்கும். எப்படின்னு சொன்னால் லண்டன் செமினரி, லண்டன் தியாலஜிக்கல் செமினரி. நான் படிக்கும் போது லண்டன் தியாலஜிக்கல் செமினரி அட் கென்சிட் ஹால், மெமோரியல் ஹால், அதாவது லண்டன் தியாலஜிக்கல் செமினரி. அது அந்த ஸ்கூல் நடத்துகிற இடம் வந்து கென்சிட்ங்கிறவர ஞாபகார்த்த மண்டபம், அதெல்லாம் நடத்தப்படுது. இப்போ நான் யோசிப்பேன், அங்கே வந்து படிப்பிக்கிறது எல்லாருமே பாஸ்டர். அப்போ நான் யோசிப்பேன், இந்த போர்டு இவ்வளவு நல்லா இல்லைங்க, லண்டன் தியாலஜிக்கல் செமினரி மெமோரியல் ஹாலில் கூடுறோம் அப்படின்னு போடுறாங்க. அதை விட்டு போட்டு பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் பாஸ்டர் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். இந்த தடவை நான் போகும்போது பார்க்குறேன், அந்த பேரை மாற்றிட்டாங்க. இப்போ வந்து லண்டன் செமினரி கீழே வந்து பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் பாஸ்டர் என்று எக்ஸாக்டாக அப்படியே போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நான் யோசித்தேன், இது ஒரு படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் என்று சொல்லி நான் என்ன படம் எடுத்தேன். ஒரு செல்ஃபியோடு எடுப்போண்டு நான் செல்ஃபி எடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுவோம். இங்கே தான் நான் படித்தேன், ஐயா பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் பாஸ்டர். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போதகர்கள் தான் போதகர்களை படிப்பிக்க சிறந்தவர்கள். ஏன்னா திருச்சபை லீடர்ஷிப் அனுபவம் இல்லாமல் ஒரு போதகர் இன்னொரு போதகர் உருவாக்க முடியாது. ஆனால் நான் படத்தை எடுத்துகிட்டு பார்த்தா அது தலைகளாக இருக்குது பேர். ஏன்னா செல்ஃபியில் வந்து எழுத்துக்கள் வந்து தலைகளாக தான் வரும். அப்போ இது தலைகளாக இருக்குது, என்ன செய்யலான்னு போட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு 2 வயசு குழந்தைய கூட்டிக்கிட்டு இப்படியே நடந்து வருது. அப்போ என்னை பார்த்து சிரிச்சுது. குட் ஆஃப்டர்நூன். நான் குட் ஆஃப்டர்நூன் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் சொன்னேன், கேன் யூ டேக் எ ஷார்ட், கேன் யூ டேக் எ பிக்சர் அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். நோ, ஐ மஸ்ட் வாட்ச் மை சைல்ட். முடியாது, நான் என் குழந்தைய நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு குழந்தைச்சு நான் செய்த தப்பு, நான் கேட்டிருக்கக்கூடாது. ஏன்னா அது ரோட்டடி அந்த குழந்தைய கையில் கூட்டிகிட்டு வருது. நான் படம் எடுக்க கேட்குறேன். நோ, ஐ மஸ்ட் வாட்ச் மை சைல்ட். முடியாது, ஏன்னா என் குழந்தைய நான் பார்க்கணும். அதான் என்னுடைய வேலை. உனக்கு இன்னும் படம் எடுக்கிறதில்லை என் வேலை, முதன்மையான வேலை. என் முதன்மையான வேலை இது என் குழந்தைய பார்க்குறது. என் குழந்தைய பார்க்காம இன்னும் போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிற வேலை இல்லை என் வேலை. ஐ மஸ்ட் வாட்ச் மை சைல்ட். உன் மதில்கள் என் முன் இருக்கிறது. கடவுள் எப்பொழுதும் எங்களை காக்கிறார். எங்களுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. அவர் எங்களை மீட்டு ரட்சித்த நாள் முதல் அவர் எங்களை பாதுகாத்து பேணுகிறார். இதை நாங்கள் வேதம் முழுவதும் வாசிக்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்திலே, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு கடந்து போய்விட்டான்னு சொல்லுகிறார். அதில் நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். அதை கடவுள் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற பொழுது அந்த நிமிஷத்திலிருந்து அவர் எங்களை பாதுகாக்கிறார். அது பரிபூர்ணம் வரை கொண்டு போய் சேர்ப்பதாக அவர் வாக்களிக்கிறார். அவர் எப்பொழுதும் அவருடைய பார்வையிலே நாங்கள் இருக்கிறோம், அவருடைய கண்காணிப்பிலே நாங்கள் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் சொல்லுகிறார், அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் கூடாது. 29ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பிதா பெரியவராயிருக்கிறார், என் பிதாவின் கையில் இருந்து அவைகளை பறித்துக் கொள்ள ஒருவராலும் முடியாது. We have been held by double hands of God. குமாரனாகிய தேவன் சொல்கிறார், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவராலும் முடியாது. அடுத்த வருஷம் சொல்கிறார், அவைகளை எனக்கு தந்த பிதாவின் கையில் இருந்து ஒருவராலும் பிரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே we have been held by the hands of Jesus and by the hands of God. Double hands. இந்த இரட்டை கைகளிலிருந்து ஒருவரும் எங்களை அவர்கள் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. ஆமென். We have been held by double hands of God. இயேசுவின் கை, பிதாவாகிய தேவனுடைய கை, இந்த 2 கைகளும் என்னை பிடித்திருக்கிறது. அதனால சொல்றேன், no one can snatch them from my hands. தேவனுடைய கைகளிலிருந்து ஒருவரும் எங்களை பறித்துக் கொள்ள முடியாது என்ற அவருடைய பாதுகாப்பின் கரத்திலே நாங்கள் இருக்கிறோம். அதனால அவர் சொல்கிறார், உனக்கு பாதிப்பான நிலைமைகள் வரலாம் வாழ்க்கையிலே, உனக்கு there might be ups and downs in life. நீ கவலை அடையக்கூடிய நிலைமைகள் அல்லது தோல்வி என்று யோசிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது துன்பங்கள், பாடுகள், இழப்புகள் ஏற்படலாம். But you have been held by me and my Father. நானும் என் பிதாவும் உன்னை சேர்ந்து பிடித்திருக்கிறோம்.
ஒருவரும் எங்கள் கையில் இருந்து உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. அதனால்தான் கடவுளை நம்பி வந்த பக்திமான்கள் ஒருவரும் இந்த நம்பிக்கையை தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தாவீது 27ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்ற நம்பிக்கை இல்லாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். அதுக்கு முதல் வசனங்களை வாசித்து பாருங்கள். அவருக்கு இருக்க பல்வேறு சவால்களை அவர் சொல்கிறார். அந்த சவால்கள் மத்தியிலே நான் தொடர்ந்து பயணிப்பதற்கு உதவி செய்வது எது? நான் ஜீவனுள்ளோர் சபையிலே தேவனுடைய நன்மையை காண்பேன் என்ற நம்பிக்கை, என்னை கடவுள் நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் என்னை காக்கிறது. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் கெட்டு போயிருப்பேன். அந்த நம்பிக்கை இருப்பதனால தான் பல்வேறு சவால்கள், பாடுகள், துன்பங்கள் இருந்தாலும் அவற்றின் மத்தியிலே நான் தொடர்ந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதேதான் யூதா 24ஆம் வசனம் சொல்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. வலுவாதபடி உங்களை காக்கவும், பிதாவின் மகிமையின் சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு உங்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அந்த கடவுளுடைய கைகளில் நாங்கள் இருக்கிறோம். அவர் எங்களை வலுவாதபடி காக்கிறார். அனுதினமும் எங்களை காத்து நடத்துகிறார். ஒருபோதும் அவர் எங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் அங்கே எங்களுக்கு வாக்களிக்கிறார். ஆகவே இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யோசித்து பாருங்கள், ஜோபுவினுடைய வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஜோபுவின் புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 25-27 வசனங்கள். ஜோபு எப்பொழுது வாழ்ந்தார் என்று யோசித்து பாருங்கள். ஜோபு கிமு 2000 ஆண்டிலே வாழ்ந்தவர். அதாவது ஆபிரகாமுக்கு 100 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்தவர், அல்லது மோசேக்கு 600 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்தவர் ஜோபு. கிமு 2000 வருஷத்துக்கு, அதாவது வேதாகமே எழுதப்படாத ஒரு காலத்திலே மோசையினாலே வேதாம் எழுதப்பட்டது. வேதாம் எழுதப்பட்டதுக்கு 600 வருஷங்களுக்கு முன்பாக, அல்லது ஆபிரகாம் வாழ்ந்ததுக்கு 100 வருஷத்துக்கு முன்பாக வாழ்ந்த மனுஷன். இன்றைக்கு நாங்கள் 2000 வருஷத்துக்கு, இயேசு கிறிஸ்துக்கு 2000 வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு 66 புத்தகங்கள் அடங்கிய வேதாகம், கடவுளுடைய முழுமையான வெளிப்பாடு இருக்கிறது. இந்த வெளிப்பாடு கிடைத்த பிறகும் நாங்கள் கடவுளுடைய அன்பை குறித்து சந்தேகப்படுகிறோம். அவர் எங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பை குறித்து எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நம்பிக்கை இழந்தவர்களை போல பேசிக்கொண்டிருக்கிறோம். ஜோபு என்ன சொல்லுகிறார்? அதுவும் அவருடைய சரீரம் எல்லாம் அழுகி அவர் ஒரு சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிற நிலைமையிலே, ஜோபு 19:25-27, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அவனை நானே பார்ப்பேன், அந்நிய கண்களால் அல்ல, நான் என் கண்களே அதை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங் எனக்குள் சோர்ந்து போகிறது, அந்நிய கண்களால் அல்ல. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு பின்பாடு இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிற்பாடு அவர் 500 பேருக்கு அதிகமான சாட்சி கொடுத்து, அவரை கண்டவர்கள் நாங்கள் கண்டதும் எங்கள் கைகளால் தொட்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களோடு பேசுகிறோம் என்று சொல்லி யோவானுடைய நிருபத்தை வாசித்து இதையெல்லாம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிற மக்கள் இப்பொழுதும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. எங்களுக்கு என்ன நடக்க வேண்டும்? எங்களுக்கு பாடுகள் துன்பங்கள் வரும்பொழுது நாங்கள் கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னை அவர் மறந்து விட்டார் என்று சொல்லுகிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆனால் ஜோபு என்ன சொல்லுகிறார்? என் கண்களால் அவரை காண்பேன், நானே காண்பேன், என் அந்நிய கண்களில், என் சொந்த கண்களால் நான் காண்பேன் அவரை. எவ்வளவு பெரிய நம்பிக்கை! ஜோபை விடுவா நாங்கள் யாரும் பாடுகள் துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்டு விட்டோம், சவால்களை எதிர்கொண்டு விட்டோம். சில சவால்கள் துன்பங்கள் வரும்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? கடவுள் மீது இருக்கிற எங்களை நம்பிக்கையிலே நாங்கள் சோர்ந்து போகிறோம். வேதாமத்தில் இந்த விதமான சந்தேகத்தின் மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். தோமா, யோவான் 20ஆம் அதிகாரம் 24-29 வாசித்து பாருங்கள். அங்கே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று அங்கே சீசர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது தோமா கிடையாது. அவை தோமா வந்தபோது அவர் சொல்கிறார்கள், இயேசு காட்சி கொடுத்தார், இயேசு எங்கள் மத்தியிலே வந்தார், அவரை நாங்கள் பார்த்தோம். தோமா சொன்னார்கள், நான் நம்ப மாட்டேன், நான் அவரை நேராய் பார்த்து அவருடைய விழாவிலே அவருடைய கைகளிலே என் கைகளை போட்டு, அந்த கைகளின் துவாரங்களிலே நம் கைகளை போட்டு நான் பார்த்தாலுடைய நான் அதை நம்ப மாட்டேன்னு சொல்லுகிறார். அடுத்த வாரத்தில் சில நேரத்தில் நம்ம யோசிப்பேன், ஒரு வாரத்துக்கு கழிச்சு செய்ய அன்றைக்கே வந்து கடவுள் சொல்லியிருக்கலாமே. சில நேரங்களில் நாங்கள் சில நாட்கள் பாடுகள் துன்பங்கள் இருப்பதை கடவுள் அனுமதிக்கிறார் நல்ல நோக்கத்துக்காக. தோமாவுக்கு ஒரு கிழமைக்கு பிறகு கடவுள் வாருகிறார். 8ஆம் நாளிலே திரும்பவும் தரிசனமானார் என்று வாசிக்கிறோம். அப்பொழுது தோமாவுக்கு சொல்கிறார், தோமா அவிசுவாசமாயிராதே, விசுவாசமாயிரு, உன் கைகளை என் கரங்களில் போடுன்னு சொல்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து கரங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தில் அந்த காயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 700 வருஷம் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாகத்தான் ஏசாயா இந்த வார்த்தைகள் எழுதியிருந்தார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை சொல்லி 700 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் மாம்சத்தில் வந்தார். மாம்சத்தில் வந்து எங்களுக்காய் பாடுபட்டு தன் உள்ளங்கைகளில் எங்களுக்காய் காயப்பட்டு அந்த காயத்தோடு உயிர்த்தெழுந்து இப்போது பிதாவின் வலது பார்சத்திலே அவர் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்.
இப்பொழுது அவர் தன் கைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவருக்கு இப்பொழுது கைகள் இருக்கிறது. உண்மையிலே குமாரனாகிய ஆண்டவருக்கு அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறார். அவர் கைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்காகப்பட்ட காயங்கள் அங்கே இருக்கிறார். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது அதே ஆண்டவர் அதே உள்ளங்கைகளில் எங்களுக்காகப்பட்ட காயங்கள் இருக்கிறது. அவர் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் உனக்காக எனக்காக அவர் பட்ட பாடுகளை நினைப்பார். அவர் எங்களுக்காக தம்முடைய சொந்த ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி எங்களை மறப்பார்? யோசித்து பாருங்கள். அவர் ஒருபோதும் எங்களை மறப்பது கிடையாது. காரணம், அவ்விதமான விலையை அவர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எங்களை மீட்பதற்காக தம்மையை அவர் விலையாக கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் களி கூர்ந்து மகிழுங்கள், என்னால் சிறுமைப்பட்ட உங்களுக்கு அவர் அனுக்கிரகம் செய்ய தீர்மானித்து விட்டார் என்று சொல்கிறார். வாழ்க்கையிலே எங்களுக்கு சிறுமை இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. ஆனால் அதற்கு மத்தியிலே கடவுள் எங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் நம்ப வேண்டும். கடவுள் எங்களை நேசிக்கிறார் என்று சொல்கிற அவருடைய உண்மையை நாங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ரோமர் 8:28 சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடுகள் துன்பங்கள் கூட எங்களுக்கு நன்மைக்காய் நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவை பாடுகள் துன்பங்களை குறித்து நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 34:10 சொல்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நாங்கள் மெய்யாகவே கடவுளை நம்பி வாழ்கிற மக்களாக இருந்தால் ஒரு காலமும் எங்களுக்குரிய நன்மைகள் அது ஒரு காலமும், அதாவது இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்கு எது தேவையானது நன்மையானது யோசித்து அதை எழுதிவிட்டு கடவுள் அதிலே ஒப்பமிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அவை அப்படி அது நடக்காத போது நாங்கள் நினைக்கிறோம் கடவுள் எங்களில் அக்கறை இல்லை என்று. ஆனால் கடவுள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்னு சொன்னால், நாங்கள் அவர் எழுதும்படி அவர் எழுதி கையெழுப்பும்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அவரிடத்தில் கொடுக்க வேண்டும். என்றால் எங்களுக்கு எது நன்மையான என்பதை எங்களை விட கடவுளுக்கு தான் தெரியும், இல்லையா? எங்களுக்கு எது நன்மையான நாங்கள் நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நன்மையானதாக இருக்காது. சில நேரங்கள் அதுவே எங்களுக்கு தீமையானதாக இருக்கலாம். அதனால தான் பிலிப்பியர் அனுப்பிய பிலிப்பி திருச்சபையினர் தனக்கு அனுப்பிய நன்கொடையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு நன்றி சொல்கிற கடிதத்திலே 4 பிலிப்பியர் 4:19 சொல்கிறார், என் தேவன் தம்முடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். தமிழிலே அந்த வார்த்தை சரியாக இல்லை, தவறாக இருக்கிறது. அந்த வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற வார்த்தை இங்கே வாட்சி பாருங்க, அந்த வார்த்தை தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு சரியானதல்ல மூலபாஷைக்கு. பிலிப்பியர் 4:10, அதாவது ஏன் அது சரியாக இல்லைன்னு சொன்னால், அதை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு நமக்கு என்ன உணர்வு ஏற்படுதுன்னு சொன்னால், இப்பொழுது நாங்கள் பாடுகள் அனுபவித்தாலும் கடவுள் குறைவுகள் இருந்தாலும் கடவுள் மகிமையிலே இறுதி நாளிலே எங்களுக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி விடுவார்கள். அதாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் நம்ம உடனே என்ன யோசிப்போம், மகிமையிலே நிறைவாக்குவார்னா பரலோகத்துக்கு நம்ம போகும்பொழுது எல்லாத்தையும் நிறைவாக்கிடுவார். அதெல்லாம் உண்மையில் அந்த வார்த்தையின் அர்த்தம். அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கும் தம்முடைய மகிமையின் நிமித்தமாக ஐஸ்வர்யத்தின் மகிமையினாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் நிறைவாக்குவார். அவை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பாடுகள் துன்பங்கள் குறைவுகள் இருக்கலாம், ஆனால் கடவுள் எங்களுக்கு எது நன்மையானதோ அது எல்லாம் நிச்சயம் செய்வார். என்றால் அதற்குரிய விலையை அவர் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே எங்களுக்காக தன்னை அவர் அர்ப்பணித்திருக்கிறார். சில நேரங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இந்த பூமிக்கரிய வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் தான் முக்கியம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதனாலே நாங்கள் செல்வங்கள் உலக ஆசீர்வாதங்களை நாங்கள் நம்பி வாழ்கிறோம். ஆனால் உலக ஆசீர்வாதங்களிலும் அதிகமாய் நாங்கள் கடவுளை நம்ப வேண்டும். பாடுகள் துன்பங்கள் இருக்கலாம். யோவான் 14 சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் மீது விசுவாசமாயிருங்கள், பிதாவின் மீது விசுவாசமாயிருங்கள் சொல்லுகிறார். கடவுள் மீது நாங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது கடவுள் எங்கள் பாடுகள் துன்பங்கள் அனைத்தின் மத்தியிலும் அவர் எங்களை தொடர்ந்து நடத்துவார். நீங்கள் ஆதியாகமத்தின் 14-15 அதிகாரத்தின் சம்பவங்களை யோசித்து பாருங்கள். அந்த சம்பவத்தோடு நான் முடிக்கலாம் என்று நம்புகிறேன். ஆதியாகமம் 14 அதிகாரத்திலே சொதோம் கொமோரா உட்பட சில நாடுகளைச் சேர்ந்த பட்டணங்களை அல்லது நகரங்களை அந்நிய ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மக்களையும் அடிமைகளாய் கொண்டு போகிறாங்க. அப்போ லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. ஆபிரகாம் தன்னுடைய மனிதர்களை கூட்டிக் கொண்டு சென்று அங்கே லோத்தையும் அங்கே அந்த அரசர்களையும் அங்கே சீதோனுடைய அரசர்கள் சொதோம் கொமோரா போன்ற தேசங்களுடைய அரசர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அப்பொழுது நாங்கள் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சோதோமின் ராஜா 14:21 சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். அவன் என்ன சொல்றான், மக்களை என்னிடத்து தந்துட்டு நீர் மீட்டு கொண்டு வந்து இருக்கிற செல்வங்களை எல்லாம் நீர் எடுத்துட்டு போயிடும் அப்படின்றான். செல்வங்களை எல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்றான். அப்போ 22ஆம் வருஷத்தில் அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து,
ஆபிரகாமை ஐஸ்வர்யமாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவர்கள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று சொன்னார். நீர் என்ன ஐஸ்வர்யவானாக்கினேன் நீர் சொல்லக்கூடாது. அதனால் நீர் தர ஒரு பொருளை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். இவன் போன பிற்பாடு 15ஆம் அதிகாரம் பாருங்க என்ன நடக்குது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அந்த பலன் சொன்னா பலன் அல்ல பலன். அவர் அங்க என்ன சொல்றார்? ஐ ஆம் தி கிரேட்டஸ்ட் ரிவார்ட் ஃபார் யூ. நானே உனக்கு பரிசாய் இருக்கிறேன், நானே உனக்கு பரிசாய் இருக்கிறேன். இங்கே ஆபிரகாம் உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விளையாண்டு வந்துட்டான். இந்த ஐஸ்வர்யங்கள் நீர் என்னை பணக்காரனாக்க நீர் சொல்ல வேணாம், அதனால உங்களுடைய ஐஸ்வர்யம் நீரே வச்சுக்கணும், எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். கடவுள் சொல்றார் இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் விட்டு வந்த பின் நீ கவலைப்படாது. ஏன்? நானே உனக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறேன், நானே உனக்கு. அதாவது அதுதான் தமிழில் ஒரு பாட்டு இருக்கு, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுடுவேனோ இல்லையா. என்னால் நாங்கள் அடைந்திருப்பது மாணிக்கத்தை, மண்ணுக்காக நம்ம மாணிக்கத்தை விடக்கூடாது. இந்த மண்ணின் வாழ்க்கையிலே நமக்கு பல்வேறு சவால்கள், துன்பங்கள், பாடுகள் இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனால அங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறார், நானே உனக்கு ரிவார்டாக இருக்கிறேன். கடவுளை மார்க் 12 பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு திராட்சை தோட்ட எஜமானை பற்றி சொல்லுகிறார். அங்கே அவர் திராட்சை தோட்டத்தை வைத்து விட்டு அந்த உரிய காலத்தில் அதுக்குரிய பலனை வரியை கொடுக்கும்படி அல்லது வாடகையை கொடுக்கும்படி தன்னுடைய ஊழியர்களை அனுப்புகிறார். மக்கள் அந்த ஊழியர்களுக்கு எல்லாம் நிராகரித்து அடித்து துன்புறுத்திடுறாங்க. கடைசியில் அந்த அரசன் அந்த எஜமான் என்ன செய்கிறார்? தன்னுடைய சொந்த மகனை அனுப்புகிறார், என் மகனுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி. இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பின போது கடவுள் அதைத்தான் செய்தார். Hear him. This is my son, my beloved son. Hear him. இதன் நேசகுமாரன், இவர் சொல்வதை கேளுங்கள், இவருக்கு கீழ்ப்படியுங்கள். இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர் வந்தபோது அவரை அடித்து அவரை கொலை செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். எதற்காக? இவரை அப்புறப்படுத்தி விட்டால் எங்களை பிரச்சனைகள் என்று யோசிக்கிறார்கள். பிரச்சனை என்ன? மனிதர்களுக்கு கடவுள் வேண்டாம், அவருடைய பிரமாணங்கள் வேண்டாம், அவருடைய கோரிக்கைகள் வேண்டாம், அவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை வேண்டாம். மாறாக என்ன வேண்டும்? அவர் படைத்திருக்கிற உலகம் வேண்டும், அவர் படைத்திருக்கிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டும். இப்படித்தான் உலக மக்கள் இருக்கிறார். கிறிஸ்துவை நிராகரிக்கிற எல்லாரும் இதைத்தான் கிறிஸ்துவத்தில் சொல்லுகிறார்கள், கடவுளத்தில் சொல்லுகிறார். உடைய குமாரனும் உடைய பிரமாணங்களும் உடைய சட்டங்களும் நமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கையும் எங்களுக்கு வேண்டாம், நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் படைத்திருக்கிற ஐஸ்வர்யங்களும் ஆசீர்வாதங்கள் மட்டும் போதும் என்று நினைக்கிறார். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், தம்மை நம்புகிற மக்களுக்கு அவரே ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமுமாக இருக்கிறார். ஆமென். அவர்தான் நாங்கள் அடைந்திருக்கிற மாபெரும் ஆசீர்வாதம். நானே உனக்கு மகா பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறேன், ஐஸ்வர்யமாக இருக்கிறேன். I am the greatest reward. நானே உனக்கு பரிசாகி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் கலங்குகிறோம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் நாங்கள் உலகத்தை ஆசீர்வாதமாக யோசித்து வாழுகிறோம். உலக ஆசீர்வாதங்கள் தான் கடவுள் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம் என்று யோசிக்கிறோம். கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவரையே எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ரோமர் 8 பவுல் சொல்கிறார், அவரையே நமக்காக தந்திருப்பவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது என்ன கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்லுகிறார். எனவே நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களுடைய பாதுகாப்பு முழுவதும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவருடைய இரட்டை கைகளினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவரும் அவருடைய கைகளிலிருந்து எங்களை பறித்துக் கொள்ள முடியாது. எனவே ஆண்டவர் அவ்விதமான பாதுகாப்பை எங்களை தொடர்ந்து வழிநடத்தி எங்களை ஆதரிக்கட்டும். கண்களை மூடி நாங்கள் அவருடைய திருச்சமூகத்திலே அவரை நோக்கி பார்ப்போம். கிருபையில் ஐஸ்வர்யமிக்க எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த அருமையான பகல் பொழுதுக்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர், எங்களை கரம் பிடித்த நாள் முதல் நீர் எங்களை வலுவாமல் காத்து ஆண்டவரே மாசற்றவர்களாய் மகிமையில் பிதாவின் சன்னிதானத்தில் எங்களை நிறுத்தும்படியாய் அனுதினமும் எங்களோடு பயணித்து எங்களை வழிநடத்தி எங்களை ஆதரிக்கிறதுனாலே உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்களை நாங்கள் சந்தேகிக்கிற தோமா போல ஆண்டவரே, அல்லது எங்களை கைவிட்டார் என்று அங்கே இஸ்ரேல் மக்கள் கதறியது போல ஆண்டவரே, பல்வேறு சவால்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பொழுது நாங்கள் நம்பிக்கையற்ற மக்களைப் போல உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் உன் பாதுகாப்பு எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த நம்பிக்கையை எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை நம்பி இருக்கிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில் எங்களை வழிநடத்தி எங்களை ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். சவால்கள் நிறைந்த இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையிலே
உமக்கு சாட்சிகளாய் நாங்கள் வாழும் பாக்கியத்தை கொடுத்து எங்களை ஆதரியும். ஆண்டவரே, இந்த திருச்சபையோடு உம்முடைய அனுக்கிரகமும் உம்முடைய தயவும் உம்முடைய பரிசுத்தாவின் ஆளுகையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்திலே பிரசன்னராக இருந்து திருச்சபை கூடி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் அவர்களை மகிழ்ச்சியாக்கி உம்முடைய வார்த்தையினாலே அவர்களுக்கு போதித்து அவர்களை காப்பாற்றி உம்முடைய வார்த்தையின்படி வாழுகின்ற பாக்கியத்தை கொடுத்து இந்த பூமியிலே உமக்கு சாட்சியாய் வாழும்படி திருச்சபையை நீர் ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே இங்க இருக்கிற மக்களை கட்டி எழுப்பி ஆண்டவரே உலகத்தில் திருவசனத்தை பிடித்து கண்டு பிரகாசிக்கிற சுடர்களாக காணப்படத்தக்கதாக இந்த ஒவ்வொரு மக்களையும் நீ பொறுப்படுத்தி ஆதரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேற்றவாளனாகிய ஆண்டவர் இந்த திருச்சபையோடு இருந்து இந்த திருச்சபை வழிநடத்தி ஆதரிக்கும்படி ஜெபிக்கிறோம். போதகரையும் ஆண்டவரின் திருச்சபை வழிநடத்த தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆதரியும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்து கர்த்தர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் திருச்சமூகத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஒவ்வொரு அங்கலாய்ப்புகளையும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த மன விருப்பத்தின்படி நீர் அவளை ஆதரித்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மை இருக்கிற நம்பிக்கையை அவள் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் மிகுந்த நம்பிக்கையோடு உம்மை பற்றி பிடித்து கொண்டு வாழ திருச்சபையை நீர் ஆதரித்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு பிரபு நாமத்திலே ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் அருமை தகப்பனே. ஆமென்.